கழிவுகள் மேலாண்மையில் புரட்சி செய்து பிளாஸ்டிக் பயன்பாட்டை முற்றிலும் ஒழித்து உள்ளாட்சியில் நல்லாட்சி என்பதை மெய்ப்பிக்கும் திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஒரு பேரூராட்சி பற்றி பார்க்கலாம். சுத்தம் சோறு போடும், பிளாஸ்டிக் பைகளை தவிர்ப்போம், மரம் நடுவோம், மழை பெறுவோம் ஆகியவையெல்லாம் எங்கெங்கும் காணப்படும் கவர்ச்சிகரமான வாசகங்கள். ஆனால் இவற்றையெல்லாம் நடைமுறையில் செயல்படுத்தி சத்தமில்லாமல் சாதிக்கிறது திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்துள்ள பொன்னம்பட்டி பேரூராட்சி. பொன்னம்பட்டி பேரூராட்சியில் 15 வார்டுகள் உள்ளது. இயற்கை எழில் கொஞ்சம் வகையில் பலவித மரங்கள் செழித்துள்ள பொன்னம்பட்டி பேரூராட்சி அலுவலக வளாகம் பச்சை பசேலென காட்சியளிக்கிறது. அனைத்து வகையான மூலிகை செடிகளும் வளர்க்கப்படுவதுடன் அவற்றின் பெயர் மற்றும் பயன்களும் எழுதி வைக்கப்பட்டுள்ளன. மண்வளத்தை பாழ்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை முற்றிலும் தவிர்ப்பதுதான் இந்த பேரூராட்சியின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. பேரூராட்சியின் சார்பிலேயே ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் 2 துணி பைகள் வழங்கப்பட்டுள்ளன. இதனால் பிளாஸ்டிக் பைகளின் பயன்பாடு வெகுவாக குறைந்திருக்கிறது. துப்புரவு பணிகளில் ஈடுபடுகிற பணியாளர்களுக்கும் சுகாதாரமான முறையில் தூய்மை பணிகளில் ஈடுபட கையுறை வழங்கப்பட்டுள்ளது. குப்பை வண்டிகளை தள்ளி செல்பவர்கள் பாதுகாப்புக்காக தலைக்கவசம் அணிந்திருக்கின்றனர். வீடு வீடாக சென்று குப்பைகளை சேகரிக்கும் போதே மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தனித்தனியாக பிரித்தே வாங்குகின்றனர். சேகரிக்கப்பட்ட குப்பைகளை வளமீட்பு பூங்கா என்ற பகுதிக்கு கொண்டு சென்று மலை போல் குவித்து வைக்கின்றனர். குப்பைகளை தரம் பிரித்து மக்கும் குப்பைகளை தனியாக பிரித்து அவற்றின் மீது தண்ணீர் தெளித்து 15 நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி செய்கின்றனர். தொடர்ந்து 60 நாட்கள் இது போன்று செய்வதால் அவை உரமாக மாற்றப்படுகிறது. பின்னர் அந்த உரத்தை கொண்டு மண்புழு உரம் தயாரிக்கப்படுகிறது. மண்புழு உரம் தயாரிப்பதற்காகவே பிரத்யேக கூடமும் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு கிடைக்கப்பெறும் மண்புழு உரம் 1 கிலோ 10 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் மண்புழு குளியல் நீர் என்ற புதிய திட்டமும் இந்த வளமீட்பு பூங்காவில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இது மட்டுமன்றி மண்புழு உரம் தயாரிக்க தேவையான உரம் போக மீதமுள்ள உரங்களை கொண்டு ஒரு பல்வகை தோட்டமே அமைத்துள்ளனர். இதில் இயற்கையான முறையில் தக்காளி, கத்தரிக்காய், வெண்டைக்காய், சுரக்காய், பூசணிக்காய், வாழை, கீரை வகைகள் ஆகியவை பயிரிடப்பட்டுள்ளன. இயற்கையான முறையில் விளைவிக்கப்படுவதால் மக்களும் விரும்பி வாங்கி செல்கின்றனர். பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பில் மாடித்தோட்டம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டதை அடுத்து சிலர் தங்களது வீடுகளில் மாடித்தோட்டம் அமைத்துள்ளனர். மூலிகை செடிகள்லாம், வீட்டுக்கு தேவையான காய்கறி, கீரைகள்லாம் நான் நானே விளைவிச்சு எடுத்து வீட்டுக்கு தேவையானது எடுத்துக்கணும்னு சொல்லி ஆசை இருந்துச்சு. அது பேரூராட்சியிலேருந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அதன்படி இந்த செடிகள்லாம் இப்போ வச்சா நல்ல பலன் கொடுக்குது. அதிகமாக கீரைகள்லாம் எங்களுக்கு வீட்டுக்கு யூஸ் ஆகுது. காய் நாங்கள் மருந்து இல்லாமல் அவங்க அந்த உரம் கொடுக்குறாங்க. அந்த உரத்தின் மூலமாக நல்லா விளையுது. பொன்னம்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தில் முயல், புறா, வான்கோழி, லவ் பேர்ட்ஸ் போன்றவைகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. துப்புரவு பணியாளர்களின் மேற்பார்வையாளர்கள் யார், அவர்களின் தொடர்பு எண் என்ன, எந்தெந்த பகுதிகளுக்கு யார் யார் மேற்பார்வையாளர்கள் என்ற விவரங்கள் அடங்கிய பலகையும் வைக்கப்பட்டுள்ளது. மக்களின் ஒத்துழைப்பு இருப்பதால் பொன்னம்பட்டி பேரூராட்சி தூய்மை கிராமமாக மாறியிருப்பதாக தெரிவிக்கிறார் செயல் அலுவலர் ஷாகுல் ஹமீத். பொன்னம்பட்டி பேரூராட்சி மக்கள் அனைவரும் தானாக முன்வந்து குப்பைகளை பிரித்து வழங்குகின்றார்கள். அதேபோல திருச்சி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் இல்லாத ஒரே பேரூராட்சியாக இந்த பொன்னம்பட்டி பேரூராட்சி ஏற்கனவே 15/8/2015 முதல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மக்கள் மனது வைத்தால் கிராமங்களும் தூய்மை நகரமாக ஜொலிக்கலாம் என்பதற்கு சிறந்த முன் உதாரணமாக இருக்கிறது பொன்னம்பட்டி பேரூராட்சி.